இந்த பாறையை உடைச்சு பார்க்கும்பொழுது அதுக்குள்ள இருந்த விஷயம் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. 2011 ஷான் ஃபங்கன்ற ஒரு கிரேன் ஆபரேட்டர் கேபிள் ஒயர் பதிக்கிறதுக்காக பூமியில பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது பாறை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தென்படுறதுனால அது தோண்டவும் செய்யறாரு. இந்த விஷயத்தை தொல்லியல் துறைக்கும் தெரியப்படுத்துறாரு. அவங்களும் அந்த பாறையை வெளியில எடுத்து ரெண்டா உடைச்சு பார்க்கும்பொழுதுதான் அதுக்குள்ள இருந்த விஷயம் அவளை ஆச்சரியப்படுத்துச்சு. முதல்ல அதுக்குள்ள இருந்தது ஒரு உயிரினத்தோட படிமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இது என்ன உயிரினம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல வருஷங்களாக ஆய்வு பண்றாங்க. அந்த படிமங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு முழு உருவத்தையும் கொண்டு வந்த பிறகுதான் 110 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்து இறந்து போன ஒரு டைனோசருடைய படிமம் தான் இது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இது 18 மீட்டர் நீளம் இருக்கிறதாவும் கிட்டத்தட்ட 1200 கிலோ வரைக்கும் எடை இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர் இந்த பூமியில வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருந்த ஆதாரம் எல்லாமே வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான். டைனோசருடைய படிமங்கள் நமக்கு கிடைச்சதுனால ஒரு டைனோசருடைய முழு உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இந்த டைனோசருடைய ஃபாசில கனடால இருக்கிற ராயல் டைரல் மியூசியத்துல வச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த டைனோசர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.